ஹலோ எவ்ரிவன், நான் வெங்கடேஸ்வரன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பாத் டயக்ராம், சூரியனோட பாதையோட வரைபடத்தை பற்றி பேச போகிறோம். இது என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 3 இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் நான் சொல்லிடுறேன். சோலார் ஆல்டிடியூட் ஆங்கிள், சோலார் அசிமுத் ஆங்கிள் அண்ட் லேட்டிடியூட் ஆஃப் தி பிளேஸ். இதில் சோலார் ஆல்டிடியூட் ஆங்கிள், சோலார் அசிமுத் ஆங்கிள் இது ரெண்டுத்தையும் நான் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். இப்போது லேட்டிடியூட் ஆஃப் த பிளேஸ் மட்டும் நான் சொல்கிறேன். என்னென்னா லேட்டிடியூட் ஆஃப் த பிளேஸ் என்னென்னா, இப்போது நம்ம இருக்கிற இடத்தோட லேட்டிடியூட் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை பொறுத்து நம்மளோட அந்த சன் பாத் டயக்ராம் சேஞ்ச் ஆகும். இது 0 டிகிரி ஈக்குவேட்டர் டு 90 டிகிரி சவுத் லேட்டிடியூட், 0 டிகிரி ஈக்குவேட்டர் டு 90 டிகிரி நார்த் லேட்டிடியூட். இந்த ஒரு டிகிரி லேட்டிடியூட் சேஞ்ச் ஆக சன் பாத் டயக்ராம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இது என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதுக்கு இப்போ வரலாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 3Dயில் நம்ம அதாவது நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே 3D தான். இப்போ காலையில் சன்ரைஸ்லேருந்து ஈவினிங் சன்செட் வரைக்கும் நம்ம 3Dயில் எல்லாத்தையும் பார்க்குறோம். இப்போ இந்த 2 ஆங்கிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, சோலார் அசிமுத் ஆங்கிள், சோலார் ஆல்டிடியூட் ஆங்கிள். இந்த 2 ஆங்கிள்ஸை வச்சு நம்ம சூரியனோட பொசிஷனை ட்ரேஸ் பண்ணலாம். இதை 3Dயில் பண்ணும்போது நம்ம கால்குலேஷன்ஸ் போட்டு பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமான டஃப்பான டாஸ்க்குன்றதுனால என்ன பண்ணாங்க, இதையே 2Dயாக கன்வெர்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு 2D பேப்பரில் நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி கன்வெர்ட் பண்ணாங்க. எப்படின்னா, இந்த 2 ஆங்கிளையும் வச்சு அதை அப்படியே பிளாட் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணி அதை கண்டுபிடிச்சாங்க. இது கண்டுபிடிச்சதுனால நம்மளுக்கு என்ன ஈஸியான வேலை அப்படின்னா, ஒரு 3D டயக்ராமை நம்ம ட்ரேஸ் பண்ணி அதை படிக்கிறதுக்கு, ஸ்டடி பண்ணுறதுக்கும், அனலைசிஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கும் டைம் அதிகமாக இருக்கும். இதுவே ஒரு 2D டயக்ராமை பண்ணும்போது அது ஈஸியான டைம் கன்சம்ஷன் கம்மியாகவும் ஈஸியானதாகவும் இருக்கும், நம்மளுக்கும் ஈஸியாக புரியுன்றதுனால இதை 2Dயாக கன்வெர்ட் பண்ணாங்க. அந்த டயக்ராமை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை எப்படி ரீட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது சோலார் சன் பாத் டயக்ராமோட அந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன் பாத் டயக்ராமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க, அங்கே வீடு கட்டுறீங்க அப்படின்னா, அந்த வீட்டோட ஓரியன்டேஷன் இந்த சன் பாத் டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதாவது வின்டர் சன் December 21லேயும், சம்மர் சன் அதாவது June 21லேயும் வரும். இந்த பாத்தை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, சம்மர் சீசனில் சம்மர் சன் வீட்டுள்ளார வராமல் இருக்கிறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா வீடு கூலிங்காக இருக்கும். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி அந்த பாத்தை ட்ரேஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் அங்கங்கே ஷேடிங் வச்சிடலாம். விண்டோ ஷேடிங்கோ இல்லை மரத்தோட ஷேடிங்கோ, மரம் நட்டு வச்சிட்டிங்கன்னா மரத்தோட ஷேடிங்கோ உங்களை பாதுகாக்கும். ஸோ ரூம் ஸ்பேஸ் ஹீட் ஆகாமல் தடுத்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏசி போகிறத கம்மி பண்ணுவீங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாகும். இதுவே வின்டர் சனில் பார்த்தீங்கன்னா, ரூம் அதாவது அட்மாஸ்ஃபியரே கூலாக இருக்கும், ரூமும் கூலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரூம் ஹீட்டர் போடணுன்ற கட்டாயம் கண்டிப்பாக வரும். இதை எப்படி இது பண்ணுறது, ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வின்டர் சன்னோட பாத்தை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கணும். வின்டர் சன்னோட பாத்தை ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, எந்த இடத்துல வின்டர் சன் வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் விண்டோஸ் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒளி சூரிய ஒளி உள்ளார வரும். ஆட்டோமேட்டிக்காக ரூம் ஹீட் ஆகிடும். ரூம் ஹீட் ஆகிட்ட உடனே என்ன ஆகிடும்னா, நீங்கள் ரூம் ஹீட்டர் போட வேண்டிய அவசியமே இருக்காது. இதை தான் பேசிவ் ஹீட்டிங் அண்ட் பேசிவ் கூலிங்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூம் ஹீட்டர் போடாதனால எலக்ட்ரிசிட்டி பில் கம்மியாகிடும். ஸோ இதுதான் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சன் பாத் டயக்ராம். அண்டு இன்னும் இது இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலார் விண்டோ அப்படின்றது இருக்குது. அதை நான் டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்கிறேன். இந்த சோலார் விண்டோவுக்குள்ளே நீங்கள் உங்கள் சோலார் பேனலையோ இல்லை சோலார் கலெக்டரையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, சூரியனோட பாதை அந்த பாத்துக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா, December to June அந்த பாத்துக்குள்ளே இந்த சூரியனோட பாதை இருக்கிறதுனால மேக்ஸிமம் எனர்ஜி நீங்கள் சூரியன்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எஃபிஷியன்சியை அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இந்த சன் பாத் டயக்ராமோட இம்பார்ட்டன்ஸ். இதுதான் ஸ்டீரியோகிராஃபிக் சன் பாத் டயக்ராம்.
இதை வச்சு தான் நம்ம வந்து சூரியனோட பாதையை வந்து ட்ரேஸ் பண்ண போகிறோம். இது வந்து எந்த வெப்சைட்லேருந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.jaloxa.eu அப்படின்ற வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். இதோட லேட்டிடியூட் வந்து சென்னை லேட்டிடியூட் 13 டிகிரி நார்த். ஓகேங்களா? இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபஸ்ட்டு இதோட இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்டிடியூட் ஆங்கிள், அசிமுத் ஆங்கிள், மந்த் லைன் அண்ட் டேட் லைன், லேட்டிடியூட், சோலார் விண்டோஸ். இது 5ம் இம்பார்ட்டண்ட்டான டேர்ம்ஸு. நான் ஏற்கனவே சொன்ன ஆல்டிடியூட் ஆங்கிளையும் அசிமுத் ஆங்கிளையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ட்டு. இப்போது இது வந்து ஒரு 3D டயக்ராம். இந்த 3D டயக்ராம் பார்த்தீங்கன்னா, ஒரு எர்த் சர்ஃபேஸ் மேலே ஒரு அப்சர்வர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. மேலே வந்து சன் வந்து ஈஸ்டில் ரைஸ் ஆகி வெஸ்ட்டில் வந்து செட் ஆகுது. ஓகேவா? அது ட்ரேஸ் பண்ணுற பாத் தான் இந்த சன் பாத். ஓகேங்களா? இப்போது இந்த பாத் வந்து சன் வந்து இங்கே இருக்குது. இங்கேருந்து சன் ரேஸ் வந்து அப்சர்வர் மேலே படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓபின்றது அந்த லைன் தான் வந்து சன் ரேஸோட பாத்து, சன் ரேஸ். ஓகேங்களா? அதை வந்து அப்படியே கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த கிரவுண்ட் மேலே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓஏ அப்படின்னு வரும். இந்த ஓஏன்ற அந்த பாத் வந்து அந்த லைன் வந்து என்னென்னா ப்ரொஜெக்டட் சன்ரேஸ். ஓகேங்களா? ஆன் தி கிரவுண்டு. இப்போது இந்த ப்ரொஜெக்டட் சன்ரேஸ் ஓஏவுக்கும் இங்கே சூரியனோட உண்மையான அந்த சன்ரேஸுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுதான் சோலார் ஆல்டிடியூட் ஆங்கிள். அதுக்கப்புறம் சோலார் அசிமுத் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னா, ஃப்ரம் அப்சர்வர் டு சவுத் டிகிரி, அதாவது டியூ சவுத்னா என்னென்னா, சவுத்தில் இருந்து 0 டிகிரி, சவுத்தை வந்து 0 டிகிரி அப்படின்னு வச்சு அங்கேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் அசிமுத் ஆங்கிள். இது சவுத்லேயும் வைக்கலாம், இல்லை நார்த்லேயும் வைக்கலாம். இப்போ டியூ நார்த்னா 0 டிகிரின்றதை இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், டியூ சவுத்னா 0 டிகிரின்றதை இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அதான் வித்தியாசம். அதே மாதிரி அதாவது சவுத் ஆங்கிள்லேருந்து, சவுத் டியூ சவுத்துலேருந்து அந்த ப்ரொஜெக்டட் சன்ரேஸோட அந்த ஓஏன்ற அந்த லைனுக்கும் டியூ சவுத்துக்கும் இருக்கிற அந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இதுதான் சோலார் அசிமுத் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதை வந்து என்னென்னா, இது 3D டயக்ராம். இதையே வந்து 2Dயில் பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், டியூ சவுத் 0 டிகிரி, 10, 20, 30, 40, 50, 60 இதுதான் அசிமுத் ஆங்கிள். அதாவது சர்க்குலராக இந்த அசிமுத் ஆங்கிளை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2Dயில் நம்ம வந்து ஈஸியாக ட்ரேஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் இங்கே 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 வரைக்கும் இருக்குது. 90 டிகிரி தான் ஜெனித் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. 90 டிகிரி தான் மேக்ஸிமமான ஹைட் ஆஃப் தி சன். ஓகேங்களா? 10, 20, 30, 40, 50, 60 இது இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை வந்து அசிமுத் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரேஸ் பண்ணும்போது இதை வச்சு தான் ட்ரேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹவர் ஆங்கிள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நார்த் டு சவுத் வந்து ட்ராவல் ஆகும், அதுதான் ஹவர் ஆங்கிள். ஃப்ரம் நார்த் டு சவுத் வந்து ரன் ஆகிற இந்த லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 6, 7, 8, 9, 10 அப்படின்னு போட்டிருக்கோங்க இல்லையா, அதாவது 6 AM to 18 அப்படின்னா ஈவினிங் 6, காலையில் 6 ஹவர்ஸ்லேருந்து ஈவினிங் 6 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹவர் லைன் வந்து ரன் ஆகும். ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் வெயில் இருக்கும். ஓகேங்களா? அந்த ரன் ஆகிற அந்த ஹவர் லைன்ஸ் தான் இங்கே டாட்டட் லைன்ஸாக போட்டிருக்கேன். அது இல்லாமல் மந்த் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்றது மேக்சிமமான மந்த் லைனு. அதுக்கு மேலே சூரியன் வந்து அந்த சம்மர் சால்ஸ்டிஸ் ஜூனில் இருக்கும், அது தாண்டி அந்த சைடு போகாது. வின்டர் சால்ஸ்டிஸில் டிசம்பரை தாண்டி இந்த சைடு வராது. ஓகேங்களா? இதுதான் முக்கியமான பார்ட்டு. சன்னோட பாத் வந்து இந்த ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இப்படி தான் ட்ரேஸ் ஆகும். ஓகேவா? இப்போது அதாவது வெஸ்ட் சைடு எக்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேன்ட்டு 6 மாதம் இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா
ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ன்ட்டு இந்த சைடு மந்த்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா டிசம்பர்ன்றது வின்டர் சால்ஸ்டிஸ். அப்போ வந்து சவுத் ஈஸ்ட்டில் வந்து இது ரைஸ் ஆகி சவுத் வெஸ்ட்டில் சன் செட் ஆகும். ஜூனில் வந்து சவுத் ஈஸ்டில் நார்த் ஈஸ்ட்டில் வந்து சன்ரைஸ் ஆகி நார்த் வெஸ்ட்டில் சன் செட் ஆகும் அப்படின்றது. அதனால தான் சன் பாத் டயக்ராம் இப்படி இருக்குது. ஓகேங்களா? இதை எப்படி ரீட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ அந்த சன் பாத் டயக்ராமை ட்ரேஸ் பண்ணுறதுக்கான இந்த ரெண்டு ப்ராப்ளம் வச்சு உங்களுக்கு சன் பாத் டயக்ராம் எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டிட்டர்மைன் தி பொசிஷன் ஆஃப் தி சன். பொசிஷன் ஆஃப் தி சன்னா ஆல்டிடியூட் அண்ட் அசிமுத் ஆங்கிள் அப்படின்றத ட்ரேஸ் பண்ணணும். எந்த லேட்டிடியூட்னா 13 டிகிரி நார்த் லேட்டிடியூட். நம்மளோட அது வந்து இப்போ இருக்கிற சன் பாத் டயக்ராம் வந்து 13 டிகிரி நார்த் லேட்டிடியூட் தான். ஜூன் மந்த்து அண்டு அட் 2 PM இதுக்கான பொசிஷன் தான் நம்ம இப்போ ட்ரேஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சன் பாத் டயக்ராம் நல்லா பாருங்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜூன் மந்த் பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வந்து சம்மர் சால்ஸ்டிஸ் நடக்கிற டைம். அதனால் இந்த எட்ஜில் தான் இருக்கும் சன்னு. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜூன் மந்தில் 6 AM, அதாவது 2 PM. 2 PMனா 12, 1, 2, 14 PMன்றது தான் 14 ஹவர்ஸ்ன்றது தான் 2 PM. இப்போது இந்த சன் பாத்தில், அதாவது ஜூன் மாதம் இருக்கிற இந்த பாத்தில் இதோட பொசிஷன் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இதோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அதாவது 14 டிகிரி 14 ஹவர்ஸில் ஜூனோட ட்ரேஸ் பாயிண்டில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அது எங்கே போய் இப்போ 90 இதை வந்து இதான் வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லேருந்து அசிமுத் ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சென்டர் பாயிண்ட்லேருந்து, அதாவது சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து சர்க்கிளோட பெரிமீட்ரு வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். அந்த இது வந்து இந்த பாத் வழியாக, அதாவது இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுங்கள். அப்படி ட்ரா பண்ணிங்கன்னா அது எங்கே போய் மீட் ஆகுதுன்னு பாருங்கள். ஃப்ரம் டியூ சவுத் டு இப்படியே போனீங்கன்னா பாருங்கள் 230, 233. நல்லா பாருங்கள், 230 to 240, அதாவது 233 கிட்ட மீட் ஆகுது. ஸோ அசிமுத் ஆங்கிள் வந்து 233. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூட் ஆங்கிள் பாருங்கள். இந்த பாயிண்ட் வழியாக இங்கே கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் வழியாக ஒரு கர்வ் ஒன்று ட்ரா பண்ணுங்கள். இந்த கர்வ் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து மீட் பண்ணணும். அது எங்கே போய் அந்த கர்வ் வந்து இந்த பாயிண்ட் வழியாக போகணும். அது எங்கே போய் மீட் ஆகுதுன்னு பாருங்கள். 60 to 50, அதாவது 50 to 60 டிகிரி ஆல்டிடியூட் ஆங்கிளில் போய் மீட் ஆகுது. அதாவது 50 to 60னா இங்கே 55 டிகிரி ஆல்டிடியூடு. ஸோ ஜூன் மாதம் 2 மணிக்கு எந்த இடத்துல இருக்குன்னா சூரியன் இந்த பாயிண்டில் இருக்கும். அது எப்படி வந்து டினோட் பண்ணுறாங்கன்னா 23 டிகிரி அசிமுத் ஆங்கிள், 55 டிகிரி ஆல்டிடியூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போது இன்னொன்று பாருங்கள். இன்னொரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிட்டர்மைன் தி மந்த் அண்ட் டைம் அட் 13 டிகிரி நார்த் லேட்டிடியூட் வேர் தி சன்ஸ் பொசிஷன் இஸ் 100 டிகிரி அசிமுத் ஆங்கிள் அண்ட் 50 டிகிரி ஆல்டிடியூட் ஆங்கிள் ரெஸ்பெக்டிவ்லி. 100 டிகிரி அசிமுத் ஆங்கிள்னு எடுத்துக்கணும், 50 டிகிரி ஆல்டிடியூட் ஆங்கிள்னு எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதே வைஸ் வெர்சா தான் இது. பார்த்தீங்கன்னா இப்போ டியூ சவுத்துலேருந்து பாருங்கள் 50, அதாவது 100 டிகிரி இதான் அசிமுத் ஆங்கிள் இல்லையா. இங்கே வந்து பாருங்கள் 100 டிகிரி டியூ சவுத்துலேருந்து 100 டிகிரி எடுத்துகிட்டு ஃப்ரம் சென்டர் பாயிண்ட்லேருந்து பெரிமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் வரைக்கும் ஒரு லைன் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அசிமுத் ஆங்கிள் எப்படி பார்க்கணும், ஆல்டிடியூட் ஆங்கிள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வந்து 50 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, இந்த கான்சென்ட்ரிக் சர்க்கிள் வழியாக ஒரு கர்வ் ட்ரா பண்ணுங்கள். இந்த லைனும் இந்த கர்வும் எங்கே ஜாயின் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்டில் ஹவர் லைன் பாருங்கள். ஹவர் லைனில் 9 AM to 10 AMன்ற இந்த ஹவர் லைனுக்குள்ளே மீட் ஆகுது. அப்போ 9:15 AM இருக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது எந்த மந்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், அதாவது இந்த ஏப்ரல் மந்தில் மீட் ஆகுது. ஆகஸ்ட்ன்றது மேலே இருக்குது, ஏப்ரல்ன்ற இந்த மந்தில் தான் வந்து இந்த பாயிண்ட் மீட் ஆகுது. ஸோ இதோட ஆன்சர் என்னென்னா 1 April 9:15 AM. ஓகேவா? இப்படி தான் சன் பாத் டயக்ராம் ட்ரேஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக நீங்கள் எப்படி எந்த லேட்டிடியூடுக்கு வேணாலும் சன் பாத் டயக்ராம் ட்ரேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இதுதான் ப்ரொசீஜர். ஆன்சர் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா
முக்கியமான பார்ட் என்னென்னா சோலார் விண்டோ. இது சோலார் விண்டோ அப்படின்னா என்னென்னா பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராமில் எர்த் சர்ஃபேஸ் மேலே ஒரு வீடு கட்டியிருக்கோம். இந்த வீட்டில் வந்து வீட்டை பாருங்கள், சம்மர் சன் வந்து ஒரு ஏரியாவில் போகுது. அதாவது சம்மர் சனோட பாத் வந்து ஜூன் 21 இந்த பாத் ட்ரேஸ் பண்ணுது 9 AM to 2 PM. வின்டர் சீசனில் வந்து டிசம்பர் 21 இந்த பாத் வந்து சன் வந்து ட்ரேஸ் பண்ணுது. ஓகேங்களா? இப்போது இந்த ஏரியா வந்து நம்ம வந்து டோட்டலாக சன் பாத் டயக்ராமோட ஏரியான்னு சொல்லிடுறோம். இப்போது இதில் வந்து பீக் டைமில் தான் உங்களுக்கு சன்ஷைன் ஹவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சன்ஷைன் ஹவர்ஸ் அதிகமாக இருக்கிற நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக கிடைக்கும், எனர்ஜி அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ 9 AM சம்மர் சன்னில் வந்து 9 AM பாயிண்ட்டையும் வின்டர் சன்னில் 9 AM பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்கள். சம்மர் சன்னில் 2 PM பாயிண்ட்டையும் வின்டர் சன்னில் வந்து 2 PM பாயிண்ட்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா ரெண்டு கர்வ் இந்த 2 லைன் ரெண்டும் சேர்த்து ஒரு விண்டோ மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணும். இந்த விண்டோ மாதிரி ஃபார்ம் பண்ணுறதுனால என்ன ஆகிடுதுன்னா, இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் உங்கள் சோலார் பேனலையோ இல்லை சோலார் ஏர் ஹீட்டரோ வாட்டர் ஹீட்டரோ ஏதோ ஒன்று வச்சிங்கன்னா, சோலார் கலெக்டர்ஸ் வச்சிங்கன்னா, அங்கே வந்து எனர்ஜி வந்து மேக்ஸிமமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவீங்க. அந்த மேக்ஸிமம் எனர்ஜி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகிடும்னா, உங்களுக்கு எஃபிஷியன்சி ஆஃப் தி கலெக்டர் அண்டு பேனல் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சோலார் விண்டோவுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு ஷேடிங் வந்து படக்கூடாது. அதாவது ஒரு மரத்தோட ஷேடிங்கோ இல்லை வந்து ஒரு பில்டிங்கோட ஷேடோ படக்கூடாது. நீங்கள் வச்சுருக்க இந்த ஏரியாவுக்குள்ளே தான் நீங்கள் வந்து சோலார் பேனலோ கலெக்டரை வைக்க போகிறீங்க. அப்படி வைக்கும்போது அதில் வந்து ஏதாவது ஒரு ஷேடிங் வந்து பட்டுச்சுன்னா, வேறு ஏதோ ஒரு மரத்தோட ஷேடோ இல்லை ஒரு பில்டிங்கோட ஷேடோ வந்து பட்டுச்சுன்னா எஃபிஷியன்சி பாதிக்கும். ஓகேங்களா? இதுதான் சோலார் விண்டோவோட டெஃபினிஷன். மேலே இருக்கிறது டெஃபினிஷன், அதை நான் தமிழில் சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் this video will be helpful for you, and next time I will meet with new topic. Thank you.